ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் லிட்ரேச்சர் வித் கிறிஸ்தராஜ். இன்றைக்குரிய கரண்ட் அஃபேர்ஸில் இஸ்ரோவோட முக்கியமான 5 திட்டங்கள் அதை தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ககன்யான் திட்டம். இது 2027க்குள்ளார விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய முதல் திட்டம்ங்க. இதில் ஏற்கனவே விண்கலத்திலிருந்து விண்வெளி வீரர்களை பாதுகாப்பாக தரையிறக்குவதற்கான பேராசூட் சோதனை வெற்றி பெற்றுச்சு. இதோட அடுத்த கட்டமாக வியோமித்ரா அப்படிங்கிற ஒரு பெண் ரோபோட்டை விண்கலத்தில் அனுப்பிச்சு அந்த விண்கலத்தோட செயல்பாடுகளையும் அந்த ரோபோ கவனிக்க உள்ளதுங்க. இது எப்படி மனிதர்கள் பயணிப்பார்களோ அதே போல் பயணம் செஞ்சு மனிதர்கள் திரட்டக்கூடிய அனைத்து தகவல்களையும் இது பதிவு செய்யுங்க. 2வது திட்டம் சந்திராயன் 4. இது வெறும் ஆய்வு பயணமாக மட்டுமின்றி நிலவிலிருந்து பொருட்களை பூமிக்கு கொண்டு வரும் ஒரு முத்தான திட்டம்ங்க. அடுத்தது சுக்ரயான் 1. வெள்ளி கிரகத்தின் வளிமண்டலத்தையும் அதன் மேற்பரப்பு பற்றிய விரிவான ஆய்வுகளை மேற்கொள்ள இந்த திட்டம் பயன்படுங்க. அடுத்தது மங்கள்யான் 2. செவ்வாய் கிரகத்திற்கு ஒரு ரோவரையும் ப்ளஸ் ஒரு ஆர்பிட்டரையும் அனுப்பி அதன் மேற்பரப்பில் உயிரினங்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்வது தான் இந்த திட்டத்தோட சிறப்பம்சங்க. அடுத்ததாக இந்தியாவோட கனவு திட்டமான இந்தியாவுக்குன்னு ஒரு சொந்தமான விண்வெளி நிலையத்தை ஸ்பேஸ் ஸ்டேஷனில் உருவாக்குறதுங்க. ஏற்கனவே சர்வதேச விண்வெளி நிலையம் இருக்குது போல் இந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் 2035க்குள்ளார உருவாக்கணுங்கிறது தாங்க நம்ம இஸ்ரோவோட ஒரு மிகப்பெரிய கனவு. இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா, இது விண்வெளியில் தொடர்ந்து மனிதர்கள் பயணிப்பதற்கான ஒரு தளத்தை உருவாக்கும். இந்த 5 திட்டங்களும் இஸ்ரோவோட முக்கியமான திட்டங்கள். இது உலக அளவில் இந்தியா ஒரு சூப்பர் பவராக மாறுங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டங்க. இந்த 5 தகவல்களும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு சில தகவல்களோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.